இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 8வது நாள். 8வது நாளாக இன்று ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தியானத்தை தொடங்குவோம், சிந்தனைகளை தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தியான நாட்களில் பவுலடிகளார் ரோமையில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். இந்த கடிதத்தின் இப்பொழுது நாம் 2வது பகுதியில் இருக்கிறோம். முதல் பகுதி முன்னுரை, முதல் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் முடியும், அது முன்னுரை, அது முதல் பகுதி. 2வது பகுதி முதல் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 20வது வசனம் முடிய, இது 2வது பகுதி. 18வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 20வது வசனம் முடிய, இது 2வது பகுதி. இந்த பகுதியில் முக்கியமான கருத்து, மனிதர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்று பவுலடிகளார் நிரூபிக்கிறார். ஏன் மனிதர் அனைவரும் குற்றவாளிகள் நிரூபிக்க வேண்டும்? ஏன்னா மனிதர் அனைவரும் குற்றவாளிகள் என்று நாம் நிரூபித்தால்தான் நமக்கு நற்செய்தி தேவைப்படுகிறது. இல்லை என்ற நற்செய்தி தேவையில்லை. நோயுற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை, நோய் அற்றவருக்கு அல்ல. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த நற்செய்தி தேவை. ஏன்னா எல்லா மனிதர்களும் பாவிகள், குற்றவாளிகள். அதுதான் பவுலடிகளார் நிரூபிக்க. அப்போ இந்த கருத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்ட கூட பாதி இது வார்த்தை புரிஞ்ச மாதிரி. மனிதர் அனைவரும் குற்றவாளிகள் என்று பவுலடிகளார் இந்த பகுதியில் அவர் நிரூபிக்கிறார். அவ்வளோதான். இப்போ இந்த இறை வார்த்தைக்கு வருவோம். இப்போ இந்த பகுதியில் ஒவ்வொரு மக்களை ஒவ்வொரு பிரிவாக பிரித்து அவர் நிரூபிக்கிறார். நேற்று தினம் நாம் பார்த்தது இறைப்பற்று இல்லாதவர்களை பற்றி பார்த்தோம். இறைப்பற்று இல்லாதவர்கள், அன்காட்லி பீப்புள், அவர்கள் குற்றவாளிகள். இன்றைக்கு இப்போ நாம் பார்க்க போவது 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய, நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் குற்றவாளிகள். 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய, நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், ஆங்கிலத்தில் மோரலிஸ்ட் என்று சொல்வார்கள், நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அவர்களும் குற்றவாளிகள். நாங்கள் மற்றவங்க மாதிரி இல்லை, நாங்கள் மற்றவங்க மாதிரி திருட்டுத்தனம்லாம் பண்ணுறதில்ல, நாங்களும் அவ்வளவு மோசமானதில்லை, நாங்கள் நல்லதானே இருக்கோம், நல்லதானே செய்கிறோம், 4 பேர் உதவி வச்சுக்கிறோமே, நாங்களும் அவ்வளோ பெரிய பாவிகளாம் கிடையாது. இப்படி தங்களுக்குள்ளே நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்போம். இந்த உலகத்தில் எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? நாங்கள் அவங்கள மாதிரி இறைப்பற்று இல்லாதவர்களை போல, அன்காட்லி பீப்புளை போல நாங்களும் அவ்வளோ மோசமானவங்க கிடையாது. அப்போ இந்த மக்களும், இந்த குரூப்பில் சார்ந்தவர்களோ, இந்த குழுவை சார்ந்தவர்களும் பவுலடிகளார் என்ன சொல்றாரு? இவர்களும் குற்றவாளிகள். அப்போ 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய நாம் தியானிப்போம். இது ஏன் வசனமாக போறேன்னா, நிறைய பேர் இதை வாசிக்கும் போது புரிய மாட்டேன்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த 2வது அதிகாரம். அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் வசனமாக போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ முதல் வசனம், பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்ல உங்களுக்கு வழி இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும், மற்றவங்களாம் குற்றவாளி தீர்ப்பளிக்கிறீங்களே, ஆனால் உங்களுக்கும் சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. ஏன் வழி இல்லை? நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பு அளிக்கிறீர்கள். எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள்! நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பு அளிக்கிறீர்கள். அப்போ என்ன பிரச்சனை? ஏன் நமக்கு அப்படியே வருது? காரணம், பவுலடிகளார் சொல்றாரு, மற்றவர்களை தீர்ப்பளிக்கும் நீங்களும் அதே தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்கள். நீங்களும் அதே தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை நீங்கள் செய்றீங்க. நீங்க அவங்களை குற்றவாளின்னு சொல்றீங்க, ஆனா நீங்களும் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்கள் நீங்களும் செய்றீங்க இல்லையா?
இப்போ எனக்கு ஞாபகம் வருவது, அந்த பரிசேயர்கள், பைபிளில் பரிசேயர்கள் வந்து ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்தது. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம், 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம், காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜான். அங்கே விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இந்த பரிசேயர்கள் கொண்டு வந்து, இவளை கல்லிருந்து கொள்ள வேண்டும், மோசேயின் சட்டம் அப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதல் கல் எறியட்டும். அப்போ அவங்கெல்லாம் கல்லை கீழே போட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அது அவங்களும் பாவங்க தான், குற்றவாளிகள் தான். ஆனால் மற்றவங்களை எப்பவுமே கண்டனம் பண்ணுறது, அதுதான் இந்த குரூப்பு. இதுதான் இந்த குரூப்பு. 2வது குரூப்பு, அவங்க நாங்களாம் நல்லவங்க, மற்றவங்க முன்னாடி எல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம், கோயில் போகிறோம், 4 பேருக்கு உதவி செய்கிறோம். ஆனால் இல்லாத அக்கிரமங்கள்லாம் உள்ள செஞ்சுட்டே இருக்கும் உள்ளத்தில். அப்போ இவங்களும் தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள். அப்போ 2வது வசனத்துக்கு, 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வருவோம். இவர்களுக்கு கடவுளுடைய தீர்ப்பு உண்டு. ஆனால் அந்த தீர்ப்பு, கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வலுவாதது, அது நீதியானது. ஏன் கடவுளுடைய தீர்ப்பு நீதியானது? ஏன்னா கடவுள் தீர்ப்பு அளிக்கும் போது மனிதர்களை சாட்சியாக வைத்து அவர் தீர்ப்பு அளிப்பது கிடையாது. அவரே சாட்சியாக நிற்கிறார். அவரே சாட்சியாக நிற்கிறார். சரி, 3வது வசனத்துக்கு வருவோம். 3வது வசனம், மற்றவருடைய செயல்களை தீர்ப்பளிக்கும் நீங்களும் அதே செயல்களை செய்கிறீங்களா? நீங்களும் அதே செயல்களை செய்கிறீங்களா? நீங்க மட்டும் இந்த தீர்ப்புல இருந்து தப்பி விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அப்படி முடிக்கிறார் 3வது வசனம். நீங்க மட்டும் இந்த தீர்ப்புல இருந்து தப்பி விடலாம் என்று நினைக்கிறீங்களா? நீங்களும் அதே செயல்கள் செய்கிறீங்களா? இப்போ எனக்கு ஞாபகம் வருவது தாவீது ராஜாவுடைய எடுத்துக்காட்டு. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1 முதல் 7 முடிய வசனங்கள். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1 முதல் 7 முடிய வசனங்கள். நமக்கு தெரியும், அந்த சம்பவம் நமக்கு தெரியும், பின்னணி தெரியும். தாவீது ராஜா ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தார். அந்த பெண்ணோட கணவனை இவர் கொன்று விட்டார். இப்போ நாதான் இறைவாக்குன்னு வருகிறாரு. வந்து இவர்கிட்ட ஒரு கதை சொல்கிறார் தாவீதுகிட்ட. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரர் இருந்தார், நிறைய ஆடு மாடுலாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தான். அவர்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி செல்லமாக வளர்த்து வந்தான். இந்த பணக்காரருக்கு விருந்தாளி வந்தப்போ அந்த விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்க, விருந்து கொடுக்க இவர் என்ன செஞ்சார்? அந்த ஏழையோட ஆட்டுக்குட்டி எடுத்து அடிச்சு விருந்து கொடுத்துட்டாரு. இதை கேட்டவுடனே தாவீது ராஜா, அந்த மனுஷன் சாவணும் அப்படின்ட்டார். அந்த மனுஷன் சாவணும். அப்போ இறைவாக்கின நாதன் சொல்வாரு, நீர் தான் அந்த மனுஷன், யூ ஆர் த மேன், நீ தான் அந்த ஆளு. அப்போ நம்ம அது குற்றம் செஞ்சுட்டு மற்றவங்களாம் தப்புன்னு அவங்க வந்து அவங்கள தண்டிக்கணும், அவங்க சாவணும், அவங்க அழியணும். பார்த்தீங்களா? அதே குற்றத்தை நாம் செய்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நாம் மற்றவர்களை தீர்ப்பு அளிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்போ இவர்களும் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் இவர்களும் கடவுளுடைய பார்வையில் குற்றவாளிகள். இன்றைக்கு எத்தனை பேர் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள்? ஆங்கிலத்தில் மோரலிஸ் என்று சொல்வார்கள், மோரலிஸ். ஓகே, அடுத்து 4வது வசனம், கடவுளுடைய அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஏளனம் செய்கிறீர்களா? ஏளனம் செய்கிறீர்களா? ஏளனம் செய்கிறீங்கன்னா நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா? இந்த அர்த்தத்தில் கிடையாது. நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறீங்களா? கடவுளுடைய அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நீங்கள் ஏளனம் செய்கிறீர்களா? அன்பானவர்களே, கடவுள் எவ்வளவா நம்ம மீது இரக்கம் காட்டுறாரு, எவ்வளவு பரிவு காட்டுறாரு, எவ்வளவு நம்மகிட்ட இருந்து பொறுமையாக இருக்காரு. ஏன் அந்த 4வது வசனம் அப்படி எப்படி முடியுது? நீங்கள் மனமாற வேண்டும் என்பதற்காகவே கடவுள் இவ்வாறு பரிவு காட்டுகிறார். நீங்கள் மனமாற வேண்டும் என்பதற்காகவே கடவுள் பரிவு காட்டுகிறார். நோக்கம் வந்து நாம் மனம் மாறணும், இப்படி மற்றவங்களை தீர்ப்பிடுறதெல்லாம் நாம் விட்டுவிடணும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தண்டனைக்கு பயந்து அவர்கள் மனம் மாறுவாங்க. கடவுள் தண்டிக்க போறார், அதை நினைச்சு அவங்க மனம் திரும்புவாங்க. ஆனால் நோக்கம் என்ன? கடவுளுடைய தண்டனையிலேருந்து தப்பிக்கணும். இங்கே அப்படி இல்லை. புதிய ஏற்பாடில், புதிய உடன்படிக்கையில் கடவுளுடைய அந்த பரிவையும், கடவுளுடைய அந்த சகிப்புத்தன்மையும், கடவுளுடைய அந்த பொறுமையும், கடவுளுடைய அன்பையும், கடவுளுடைய இரக்கத்தையும் எண்ணி நாம் மனம் திரும்புவது. கடவுள் எவ்வளவு நல்லவராயிருக்காரு, அதை நினைச்சு நம்ம வந்து மனம் மாறுவது. அதுதான் அந்த 4வது வசனம். 5வது வசனத்துக்கு வருவோம். 5வது வசனத்தில் பவுலடிகளார் சொல்றாரு, நீங்களும் மனம் மாற விரும்பவில்லை உங்களுடைய கடின உள்ளத்தினால், கடின இதயத்தினால். நீங்களோ உங்களுடைய கடின இதயத்தினால் மனம் மாற விரும்பவில்லை, மனம் மாறவில்லை. இதனால் என்ன நடக்குது? அந்த தீர்ப்பு நாள் அன்றைக்கு, அந்த தண்டனை வரும் நாள் அன்றைக்கு நீங்க வந்து கடவுளுடைய தண்டனை சேமித்து வைக்கிறீங்க.
நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. பேங்க்கில் வந்து பணம் சேர்த்து வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சேமித்து வைக்கிறீர்கள். கடவுளுடைய தண்டனை அந்த தீர்ப்பு நாளன்னைக்கு உங்களுடைய கடவுளுடைய தண்டனை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. எல்லாம் மொத்தமாக வந்து விழுவ போகுது. ஏன்னா நீங்கள் மனம் மாற விரும்பலை, கடின இதயம். அன்பாதவர்களை, கடவுள் வாய்ப்பு தரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திப்போம். ஒரு நாள் இந்த வாய்ப்பு இல்லாமல் போகலாம், நமக்கு தெரியாது. எப்போ என்ன நடக்கும்னு நான் தெரியாது. பயப்படுறதுக்காக சொல்ல, இருந்தாலும் நம்ம எப்பவுமே இந்த கடவுளுடைய வார்த்தை கேட்கும்போது எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்குவோம். அது ரொம்ப நல்லது. அடுத்தது 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய என்ன அங்கே முக்கியமான கருத்து என்னன்னா, 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய அவங்க முக்கியமான கருத்து, ஒவ்வொருவருடைய நற்செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறி செய்வார். ஒவ்வொருவருடைய நற்செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். 6வது வசனம் அதுதான், ஒவ்வொருவருடைய நற்செயலுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். அப்போ செயல்களுக்கு ஏற்ப, ஒவ்வொருடைய செயல்களுக்கு ஏற்ப. அப்போ செயல்களுக்கு ஏற்பனா 2 விதமான செயல்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன்று நற்செயல்கள், நல்ல செயல்கள். இன்னொன்று தீய செயல்கள், கெட்ட செயல்கள். அப்போ நற்செயல்கள்னு என்ன, தீய செயல்கள்னு என்ன? அப்போ நல்ல நற்செயல்கள் என்னங்கிறது அடுத்த வசனம் 7வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு பவுல் அடிகளார். அருமையாக சொல்கிறார் 7வது வசனத்தில். நம்ம நினைக்கிறோம் ஏழைகளுக்கு உதவி செய்வது, அது செய்வது எல்லாமே. அங்கே கரெக்டாக அவர் சொல்கிறாரு 7வது வசனத்தில் நற்செயல்னா என்ன. அதாவது மன உறுதியோடு கடவுளுடைய மாட்சியையும் மாண்பையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நிலை வாழ்வு. இப்படி வாழ்கிறவர்கள், அதாவது கடவுளுடைய மாட்சியை இவங்க தேடுறாங்க, மாண்பை தேடுறாங்க. 3வது அழியாமையே. அதாவது மாட்சினா இது கடவுளுக்கு இந்த செயல் செஞ்சால் கடவுளுக்கு மாட்சியை கொண்டு வருமா, கடவுள் மகிமை அடைவாரா, அதுதான் மாட்சிங்கிறது. நான் இந்த செயலை செய்வதுக்கு முன்னாடி இதனால் கடவுள் மகிமை அடைவாரா, அப்போ அந்த செயலை செய்கிறேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாழ்கிறவரோட செயல்கள் எப்பவும் நற்செயலாக இருக்கும். அடுத்து மாண்புனா கடவுளுடைய அப்ரூவல். இது கடவுள் விரும்புகிறாரா, இது கடவுளுக்கு இது மகிமை கொண்டு வருமா, மாட்சியை கொண்டு வருமா. மாண்புனா இது கடவுள் விரும்புகிறாரா இல்லையா, இது கடவுளுக்கு துயரத்தை கொண்டு வருமா, அப்போ வேண்டாம். இது கடவுள் திருப்தி அடைகிறாரா, இது கடவுளுக்கு உகந்ததா இருக்குமா. அதான் கடவுளுடைய மாண்பை நாடுகிறவர்கள், அதாவது அப்ரூவலை நாடுகிறவங்க. மனிதனுடைய மாண்பு அல்ல, கடவுளுடைய மாண்பு. இவருடைய செயல்கள்லாம் எப்பவுமே என்ன இருக்கும், நற்செயலாக இருக்கும். அடுத்து அழியாதவை பற்றி இவர்கள் எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்வார்கள். அதாவது அழியாமை, அதாவது கடவுளுடைய வார்த்தை எப்பவுமே தியானிப்பது, அது அழிந்து போகாது. இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வது, அது அழிந்து போகாது. அதே மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்வது, யாருக்கெல்லாம் ஆறுதலான வார்த்தை சொல்லுமோ அவருக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லுவது, யாருக்கெல்லாம் பொருள் உதவி தேவைப்படுகிறதோ அவருக்கு தேவை உள்ளவர்களுக்கு அந்த பொருள் உதவி செய்வது, நம்மால் முடிந்தவர் செய்வது, இதெல்லாம் அழியாதவை. அப்போ இப்படி வாழ்கிறவருடைய செயல்கள்லாம் நற்செயல்கள். இவர்களுக்கு என்ன கிடைக்கும், நிலை வாழ்வு கிடைக்கும். நிலை வாழ்வு, இட்டர்னல் லைஃப். அதுதான் 7வது வசனம். 8வது வசனம், தீய செயல்னா என்ன. தீய செயல்னா நான் தன்னலத்தோடு என்னையே மையப்படுத்தி வாழ்கின்ற வாழ்வு. நற்செயல் 7வது வசனத்தில் கடவுளே மையப்படுத்தி வாழ்கின்ற வாழ்வு. இப்போ 8வது வசனம் தீய செயல்னா யாரெல்லாம் தங்களையே மையப்படுத்தி தன்னலத்தோடு சுயநலத்தோடு வாழ்கிறார்களோ அவருடைய செயல்கள்லாம் தீய செயல்கள். இவர்கள் உண்மைக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க அநீதி தான் செய்வாங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக தான் இவங்க செயல்படுவாங்க. உண்மையை அவங்க பார்க்க மாட்டாங்க, உண்மையை மதிக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும், இவருடைய தலை மேலே கடவுளுடைய சினமும் சீற்றமும் வந்துவிடும். இந்த ஆங்கர் அண்ட் ராத் ஆஃப் காட், கடவுளுடைய சினமும் சீற்றமும் இவங்க தலை மேலே வந்து விழும். அப்போ அதுதான் 6லேருந்து 8 முக்கியமான கருத்து. ஒவ்வொருடைய செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். அடுத்து 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய அங்கே முக்கியமான கருத்து என்ன, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாது. யூதர்களாக இருந்தாலும் கிரேக்கர்களாக இருந்தாலும், கிரேக்கர்னா யாரு, யூதர் அல்லாத அனைவரும் கிரேக்கர்கள் தான். நம்ம முன்னாடி பார்த்தோம், யூதர்கள் அல்லாத அனைவரும் கிரேக்கர்கள் அல்லது பிற இனத்தார்.
இந்த உலகத்தில் 2 குரூப் தான். ஒன்று யூதர்கள் அல்லது யூதர்கள் அல்லாதவர்கள். யூதர் அல்லாத அனைவரும் கிரேக்கர்கள் அல்லது பிற இனத்தார். அப்போ கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது, பார்ஷாலிட்டி கிடையாது. யார் யூதராக இருந்தாலும் கிரேக்கராக இருந்தாலும் யாரெல்லாம் தீய செயல்கள் செய்கிறார்களோ, தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு வேதனையும் நெருக்கடியும் வரும். தீமை செய்கிறவர்களுக்கு என்ன வரும்? வேதனையும் நெருக்கடியும் வரும். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யூதர்களாக இருந்தாலும் கிரேக்கராக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி அவங்க நல்ல செயல் செஞ்சாங்கன்னா, நற்செயல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பெருமையும் அமைதியும் கிடைக்கும். பெருமையும் அமைதியும் கிடைக்கும். யாராக இருந்தால் தான் அவர் சொல்றாரு, யாராக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும் கிரேக்கர்களாக இருந்தாலும். அப்போ 11வது வசனத்தில் அவர் சொல்லி முடிக்கிறாரு, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது, பார்ஷாலிட்டி கிடையாது. அங்கே இன்னொரு கருத்தை அவர் சொல்றாரு, 9லேருந்து 11 முடிய இன்னொரு கருத்தும் சொல்றாரு. முதலில் இந்த தீர்ப்பு யாருக்கு வரும்? யூதர்களுக்கு வரும். முதலில் யூதர்களுக்கு, அப்புறம் கிரேக்கர்களுக்கு. ஏன் முதல் யூதர்களுக்கு? கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய கட்டளை முதலில் அவர்களுக்கு தான் தரப்பட்டது. அப்போ யாருக்கு அதிகமாக தரப்பட்டதோ அவர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதலில் தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு தான் தொடங்குகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம். தீர்ப்பு முதலில் கடவுளுடைய இல்லத்தில் தொடங்குகிறது. இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட். நாமெல்லாம் கடவுளுடைய குடும்பத்தை, கடவுளுடைய இல்லத்தை சார்ந்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைங்க. அப்போ முதலில் தீர்ப்பு எங்கே தொடங்குது? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தான் முதலில் தொடங்குது. நமக்கு தான் முதலில். அப்போ அந்த வசனத்தை இப்படி நம்ம எடுத்துக்கணும். முதலில் யூதர்களுக்கும் பிறகு கிரேக்குன்னு சொல்லும்போது நம்ம இது முதல் நமக்கு தான். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அதிகமாக நமக்கு தரப்பட்டுள்ளது. கடவுளை நாம் அதிகமாக அறிந்து கொள்கிறோம், அதிகமாக வெளிப்பாடு கிடைக்கிறது. அப்போ நமக்கு தான் முதலில் தீர்ப்பு ஆரம்பமாகும். அப்போ அதுதான் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய அந்த கருத்து புரிகிறதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அப்புறமா எடுத்து வாசிச்சிங்க. இப்போ 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடிய முக்கியமான கருத்து என்ன? 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடிய முக்கியமான கருத்து என்ன? அதாவது கடவுளுடைய வார்த்தை இல்லாதவர்களுக்கும், இன்றைக்கு நிறைய பேர் கடவுளுடைய வார்த்தை கேட்டதே கிடையாது. அதாவது திருச்சட்டம் இல்லாதவர்கள், திருச்சட்டம் அறியாத, திருச்சட்டம்னா கடவுள் மோசன் வழியாக கொடுத்த கட்டளைகள். இன்றைக்கு நாம் எப்படி சொல்லலாம்? கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய கட்டளை கேட்காதவர்கள், அறியாதவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவர்கள்லாம் பாவிங்களா? அவங்கள கடவுள் விட்டுருவாரா? அப்படி கிடையாது. அவர்களும் தப்பு செஞ்சா, பாவம் செஞ்சா அவர்களும் குற்றவாளிகள். அப்போ அவங்களுக்கு கடவுளுடைய கட்டளை இல்லையே, கடவுளுடைய வார்த்தை அவங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அவங்கள தீர்ப்பு கூறலாம்? அவங்கள தீர்ப்பு கூற முடியும். எப்படி பவுல் சொல்றாரு, அருமையாக சொல்றாரு, அவங்களுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்லையா, அவங்க மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மனசாட்சி அவங்களுக்கு இது குற்றமா குற்றம் இல்லையா என்று தெளிவாக அவங்களுக்கு சொல்லித்தரும். அது சுட்டி காட்டும். அவருடைய உள்ளத்தில் இந்த சட்டம் எழுதப்பட்டிருக்கு. அவங்களுடைய சட்டம், வெளியிலிருந்து சட்டம் ஒரு கட்டளை இல்லை என்றாலும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சட்டம் கடவுள் எழுதியிருக்காரு. அதுதான் மனசாட்சி. அந்த மனசாட்சி பிரகாரம் கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பு கூறுவார். அவர்களும் குற்றவாளிகள். அப்போ இங்கே 2வது குரூப், 3வது குரூப். 1 இறைப்பற்று இல்லாதவர்கள், அதை நேற்று பார்த்தோம். இறைப்பற்று இல்லாதவர்கள். 2வது குரூப்பு இன்றைக்கு பார்த்தோம். 2வது அதிகாரம் 1லிருந்து 11 முடிய 2வது குரூப் என்ன? யார் அவங்க? நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். 3வது குரூப்பு 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடிய கடவுளுடைய வார்த்தை அறியாதவர்கள், திருச்சட்டம் கிடைக்காதவங்க, திருச்சட்டம் இல்லாதவங்க, கடவுளுடைய கட்டளை இல்லாதவங்க. 3வது குரூப்பு 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடிய இவர்களும் குற்றவாளிகள். இவர்களும் கடவுளுடைய தீர்ப்புக்கு ஆளாவார்கள். இவர்களுக்கும் தேவை, நற்செய்தி தேவை, இவர்களுக்கும் மீட்பு தேவை, இவர்களுக்கும் மீட்பர் தேவை. இவங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆனால் 16வது வசனத்தை அவர் எப்படி முடிக்கிறார்? அருமையாக முடிக்கிறாரு. அதாவது மனிதனுடைய உள்ளத்துள்ள ரகசியங்கள்லாம் கடவுள் ஒரு நாள் வெளிப்படுத்துவாராம். அதன் அடிப்படையில் அவர் தீர்ப்பு கூறுவாராம். அப்போ இறைவார்த்தை கிடைக்காதவர்களும் கிடைச்சவங்களும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில், இதயத்தில் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தானே அவர் தீர்ப்பு கூறுவார். அதனால் அவருடைய தீர்ப்பு நேர்மையானது, நீதியானது. எல்லா ரகசியங்களும் அவர் அறிந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம்.
பவுலடிகளார் சொல்கிறார், அங்கேயும் பவுல் தான் பேசுறாரு, எழுதுறாரு. கடவுள் இயேசு 2வது முறை வரும்போது, இயேசு 2வது வரும் வரை நீங்க காத்திருங்க, நீங்க யாரையும் தீர்ப்பு கூறாதீங்க, தீர்ப்பு அளிக்காதீங்க. ஏன்? அப்போது இயேசு வரும்போது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்தையும் வெளியே கொண்டு வருவார். இருளில் மறைந்திருப்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். பார்த்தீங்களா? இருளில் மறைந்திருப்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அவருடைய மனிதனுடைய உள் நோக்கங்களை வெளிப்படுத்துவார். இருளில் மறைந்திருப்பது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் என்ன அர்த்தம்? அதாவது இவங்க தனியா இருக்கும்போது இது யாரும் பார்க்கறது கிடையாது, இது யாருக்குமே தெரியாது, இது உலகத்துல யாருக்குமே தெரியாது, இந்த ரகசியம் உள்ள இருக்கல. அதுதான் இருட்டுல சேருது. இருட்டுனா இந்த இருட்டு கிடையாது, தனியா யாருக்கும் தெரியாது என்று இவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அந்த இருட்டில் இருப்பதை இயேசு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். 2வது, மனிதனுடைய உள் நோக்கங்கள், எந்த நோக்கத்திற்காக அவர் செஞ்சாரு, எந்த நோக்கத்திற்காக அவர் இப்படி பேசினாரு, எந்த நோக்கத்திற்காக இவர் அப்படி போனாரு, நமக்கு தெரியாது. ஆனா இயேசுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அப்ப அந்த நோக்கத்தை, அந்த இன்டென்ஷன், அந்த மோட்டிவ், எந்த நோக்கம், அதை அப்படியே வெளியே கொண்டு வந்து இதன் அடிப்படையில் இயேசு இவர்களுக்கு தீர்ப்பு கூறுவார். இப்போ அந்த தீர்ப்பு நீதியானதா? நீதி உள்ளது என்ன? அது நீதியானது, சரியானது, அது நியாயமான தீர்ப்பு. அதுக்கு தகுந்தாப்புல கடவுள் அவர்களுக்கு கைமாறு கொடுப்பாரு. அப்போ இறைப்பற்று அற்றவர்கள் ஒரு குரூப்பு, நல்லவர்கள் சொல்லிக் கொள்பவர் ஒரு குரூப்பு, 3வது குரூப்பு கடவுளுடைய வார்த்தை அறியாதவர்கள். 12லிருந்து 16 முடிய வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, இப்ப இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்று பவுலடிகளார் நிரூபிக்கிறார். ஒரு நீதிமன்றத்தில் நிரூபிக்கிற மாதிரி, ப்ரூவ் பண்ற மாதிரி பவுலடிகளார் நிரூபிக்கிறார். ஏன்? நம்முடைய நன்மைக்காக தான் அவர் செய்கிறாரு. இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் ஓரளவுக்கு நல்லா தான் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கும் நற்செய்தி தேவை, நமக்கும் மீட்பு தேவை, நமக்கும் மீட்பர் தேவை, இரட்சகர் தேவை, இந்த உலகத்தில் அனைவருக்கும் தேவை. அது தான் பவுலடிகளார் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி எழுதி அவர் ப்ரூவ் பண்றார். தயவு செய்து இன்றைக்கு 2வது அதிகாரம், ரோமையர் 2வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் முடிய நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். வாசித்து முடிந்தால் இன்னொரு முறை இந்த செய்தியை கேட்க முடிந்தால் தயவு செய்து கேளுங்க. நிச்சயமா அது ஒரு உபகாரமா இருக்கும். அப்போ இன்னும் நல்லா புரியும். முடிந்தால் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்க பிள்ளைகள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்கள், ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இந்த வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி. நாங்கள் மேன்மேலும் உம்முடைய வார்த்தை இன்னும் ஆழமாக அறியவும், நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களை தீர்ப்பு கூறாமல் இருக்கவும், நாங்கள் எங்களுடைய மனசாட்சி பிரகாரம் நாங்கள் வாழவும், நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது நற்செயல்கள் செஞ்சு உம்முடைய மாட்சியையும் உம்முடைய மாண்பையும் அழியாமையும் நாங்கள் எப்போதும் தேடி அதற்கேற்ப நாங்கள் வாழ எங்களுக்கு அந்த அருளை தாங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, நம்ம ஜெபிச்சோம்னா நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கடவுள் கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.